தமிழ்நாட்டை திமுகவின் 4 அதிகார மையங்கள் ஆட்டி படைப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுகவில் செல்வந்தர்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது, தமிழ்நாட்டை திமுக குடும்பத்தினர் தான் ஆட்டி படைக்கின்றனர் என குற்றம் சாட்டினார். திமுக அரசு அளித்த வாக்குறுதிகளில் 4 1 பங்கை கூட நிறைவேற்றவில்லை என விமர்சித்தார். கல்வி கடன் ரத்து, நீட் தேர்வு ரத்து என பல்வேறு வாக்குறுதிகள் என்ன ஆனது என கேள்வி எழுப்பினார். 150% அளவிற்கு வரிகளை உயர்த்திய கொடுங்கோல் ஆட்சி தேவையா எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். இன்றைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சியில குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதிகார மையங்கள் 4 அதிகார மையம். ஒன்று முதலமைச்சர் ஸ்டாலின், 2 துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள், 3 திரு ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஸ்வரன், 4 திரு ஸ்டாலினுடைய மனைவி மரியாதைக்கு துர்கா அவர்கள். 4 அதிகார மையங்கள் தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த 4 அதிகார மையங்களுக்கும் முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல்.